நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. தமிழகத்தின் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் தொடருவார் என்றும் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு இன்று வந்த அவர் தனது ஆதரவை நேரில் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், வாக்களித்த மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் நோக்கிலேயே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்ற திமுகவின் எண்ணம் ஈடேறாது என்று தெரிவித்தார். அதிமுக எனும் எஃகு கோட்டையில் எவ்வித பிளவும் ஏற்படக்கூடாது என்பதே அதிமுக நிர்வாகிகளின் ஒட்டுமொத்த விருப்பமாக உள்ளதாக தெரிவித்த பாண்டியராஜன், தன்னை போன்றே அதிமுகவை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் எனவும் குறிப்பிட்டார். பள்ளிக் கல்வி அமைச்சர் பாண்டியராஜனை வரவேற்று பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடன் இணைவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாண்டியராஜனின் வருகை நல்ல அச்சாரமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர்கிறார்கள் என்பதை இந்த நல்ல அதற்கு இன்றைக்கு அச்சாரமிட்டிருக்கின்ற நம்முடைய அருமை அண்ணன் பாண்டியராஜன் அவர்களுக்கு தமிழக மக்களுடைய அனைவரும் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இதயம் புரட்சி தலைவர் திருநாமத்தினுடைய சார்பாகவும் நம்மை எல்லாம் இந்த அளவுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாதான் இன்றைக்கு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இன்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆதரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை நடத்த வருபவர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என பொன்னையன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 2 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த கழகத்தின் 1.5 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து தொண்டர்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் தமிழக மக்களின் நலன்களை பேணி காக்கும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமே என்ற பெருமைமிகு நிலை உருவாகி இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக ஊழலற்ற லஞ்சலாவண்யமற்ற தூய்மையான நல்ல நிர்வாகத்தை மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்துகிறார் எனும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. பொன்னமச்சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை 92 ஆரம்பித்த பிறகு தேர்தலுக்கு நமது சின்னத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்த போது புரட்சி தலைவருடைய ஆழ்ந்த அன்பை பெற்றிருந்த நானும் அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்களும் நாங்கள் 2 இலை சின்னத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னோம். அதி தொண்டர்களாகிய எங்கள் கோரிக்கை ஏற்று பெருந்தன்மையோடு 2 இலை சின்னம் தான் அதிகாரப்பூர்வமான சின்னம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னார். அதே போலவே அடிமட்ட தொண்டராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை 2 முறை அல்ல மருத்துவமனையிலே இருந்து கொண்டே 3வது முறையும் முதலமைச்சராக ஆட்சியில் பெருந்தன்மை செய்தவர் உத்தமர் தலைவி பொன்மனச்செல்வி அம்மா ஆவார். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இன்று நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் PR சுந்தரம், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஆகிய இருவரும் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு இன்று காலை சென்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வத்துடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. எங்களை அனுமதியுங்கள், அம்மானு உடனே நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அனுமதிக்கவில்லை. செல்கின்றார்கள் ஒவ்வொருவராக 15-20 பேர் உள்ளே சென்று கொண்டு எதற்கு சென்றார்கள்? வந்து கூடுகிறார்கள், குழாவுகிறார்கள்.
யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சதித்திட்டம் நடக்கின்றது. நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் நின்று கொண்டு இருந்தோம். அம்மாவின் திருவுருவத்தை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் அனைவருமே. இதனிடையே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்று மாலை திருப்பூர் எம்பி சத்யபாமா நேரில் தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சத்யபாமா, மக்கள் ஜெயலலிதாவிற்குத்தான் வாக்களித்தார்கள் என்றும் தர்மம் நிச்சயம் வெல்லும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதங்களை இருக்கும் திசை நோக்கி வணங்கி எல்லாம் வெற்றி பெறும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். மைத்ரேயன், கிருஷ்ணகிரி அசோக்குமார், நாமக்கல் சுந்தரம் மற்றும் திருப்பூர் சத்யபாமா என சேர்த்து மொத்தம் 4 எம்பிக்கள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு செல்வதாக வெளியான தகவலை அதிமுக அவைத்தலைவர் செங்கோட்டையன் மறுத்துள்ளார். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா நடத்திய கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் இதனை தெரிவித்தார். முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சியுடைய தலைவராக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு செய்து ஆளுநருக்கு 9ஆம் தேதி என்று கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உடனே அழைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும், எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும், சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையிலும் அவரை மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அருகிலே அமர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சிய பயணமே தவிர வேறொரு கருத்துக்கள் இல்லை. சில இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை முதலில் நிறுத்திக் கொள்வது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒருமித்த கருத்தாக கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒருமித்த கருத்தாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு, இந்த இயக்கம் உறுதுணையாக வலிமையோடு இருப்பதற்கு ஆட்சி கட்டளை அவர்கள் அமர வேண்டும், அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்ற நிலை அனைவருடைய மனதிலே இருக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். அரசியல் சாசனப்படி ஆளுநர் தன்னுடைய பணியினை செய்ய வேண்டும் எனவும், தமிழகத்தில் ஒரு தமிழியற்றின் ஆட்சி அமையப் போகிறது எனவும் அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன்னையன் எனும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதிமுகவிலிருந்து சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டார். மேதகு கவர்னர் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழச்சியினுடைய ஆட்சி வரப்போவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கத்திற்கு ஒரு தமிழச்சி தலைமை தாங்குகிறார். சோழர்கள் காலம் தமிழகத்தில் திரும்புகிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத தருக்கர்கள் இன்றைக்கு தப்பாட்டம் போடுகிறார்கள். ஏதோ பொன்னையன் எல்லாம் போனதை வைத்துக் கொண்டு ரொம்ப பில்டப் பண்ணுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விலகி இருக்கிறது. நாங்கள் சந்தோஷம். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் தமிழர்களின் நலனுக்காக உண்மையாக உழைத்து வந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது அறிந்து தான் வேதனை அடைந்ததாகவும் சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அனுபவம் மற்றும் திறமையின் மீதுள்ள நம்பிக்கையால் அவரின் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அமைக்க யாருக்கு பெரும்பான்மை உள்ளதோ அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி அமைக்க யாருக்கு அதிக பெரும்பான்மை உள்ளதோ அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், சட்டப்படி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்துவிட்டதால் அதை திரும்ப பெற முடியாது எனவும் தெரிவித்தார். யார் மெஜாரிட்டியா வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை இவர் அழைத்து அவர்கள் அமைச்சரவையில் நீங்கள் பொறுப்பேறுங்கள், உங்களுடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால்
யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை சட்டமன்றத்தை கூட்டி 15 நாட்களுக்குள்ளாகவோ ஒரு வாரத்துக்குள்ளாகவோ 15 நாட்களுக்குள்ளாகவோ உடனடியாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நிரூபித்து உங்களுடைய ஆட்சியை தொடருங்கள் என்று சொல்ல வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. இதில் மற்ற சங்கதிகளை எல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவசியமில்லை. இந்த நிலையில் கவர்னர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கவர்னர் வருவதற்கே இங்கே 2-3 நாள் தாமதம். கவர்னர் வர வேண்டும் என்று எம்பிக்கள் எல்லாம் போய் பாராளுமன்றத்தில் ரகளை செய்கிறார்கள். பாராளுமன்றம் நடக்காமல் இருக்கிறது. குடியரசுத் தலைவரிடத்தில் போய் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு ஆளுநர் நேற்று முன்தினம் இங்கே வந்திருக்கிறார். வந்த நிலையில் இந்த இருசாராரையும் பிரச்சனைக்குரிய இருசாராரையும் அழைத்து அவர் பேசியிருக்கிறார். அதில் முதல்வர் என்ன பேசினார் அது என்று சொல்லக்கூடிய நிலைகளை வெளியே சொல்லாமல் நல்லதே நடக்கும் என்று ஏற்கனவே இருந்தவர் இப்போது தொடர்ச்சியாக கேர்டேக்கர் காபந்து அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய கேர்டேக்கர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இழுப்பதற்காக எடுத்துக்கொள்வதை பார்த்தால் எங்கள் கட்சியில் பிளவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது நடக்கிறதோ என்று இன்று புரிகிறது. அதிமுக எம்எல்ஏ கூட மனநிலை எப்படி இருக்கு? எல்லாரையும் சந்திச்சேன். ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுடைய ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குடும்ப உறுப்பினர்களை சந்தித்த ஒரு மன திருப்தி தான் எனக்கு இருந்தது. நன்றாக இருக்கிறது. சட்ட ரீதியாக நடவடிக்கை பொறுத்திருந்து பாருங்களேன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா செய்தியாளரை சந்தித்து நேரலில் பார்த்தோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. தொடர்ந்து மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.